ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எனக்கு கல்யாணம் கல்யாணம் வேண்டாம்ண்ணா. என்ன பண்ற? கல்யாணம் வேண்டானா? கல்யாணம் வேணாம். இத்தனை நாளா பிறந்த நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் உங்க கூடியே நான் பிறந்த வாழ்க்கை செஞ்சு வாழ்க்கை. ஏனென்றால் நீங்க பேசிட்டா இருந்தா எனக்கு கோபம் அதிகமாகும். ஏதோ இருந்தாலும் உங்க சின்ன இருக்கிறாரு, அவரோட பேசுவாங்க. நான் போய் இருக்கிற நாட்டோட வேலையை பாக்குறேன். என்ன வார்த்தை சொன்னீங்க? அந்த வார்த்தை என்ன சொல்லணும்? பிறந்த நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் வாழ்த்து வாழ்க்கம் செய்து வந்தீங்களே, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அடுத்தவர் வீட்டுக்கு போயிட்டா அண்ணா, இது நாள் வரைக்கும் உங்களை யாருன்னா உங்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா யாருன்னா பாப்பறது அண்ணா வேண்டாம். நான் கண்டியாவே உங்க கூடியே வாழ்ந்துட்டு வரேன். எனக்கு திருமணமோ வேணாம், உங்களுக்கு திருமகளாக நான் உங்க கூடியே வாழ்ந்துட்டு வரேன்னா. தங்கா, நீ சொல்லுவது நான் என்ன, ஒரு பெண்ணுன்னு பிறந்தா பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போறதுதான் நியாயம். ஆமா, பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போறதுதான் நியாயம். அதனால அண்ணனா யாரு பாப்பா அப்படின்னா உங்களுக்கு திருமணம் ஆகாத நின்று போயிடும். அதனால உங்களுக்கு திருமணம் செய்யணும். உங்க வகுத்துல ஆனா பெண்ணா பிறந்தால் நாங்க ஆசையா எடுத்து கொஞ்சணும், மடி மேல போட்டு விளையாடணும். இந்த நாட்டை நாங்க எங்களுக்கு கூட பிறந்த நீங்க தானே, உங்க வகுத்துல பிறக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த மச்சி தேசத்தை நாங்க உடிச்சுட்டு வைப்போம். ஒருபோது வேணானா, நீ எத்தனை முறை 1000 முறை அடுக்கடுக்க குறித்தானோ ஒருபோதும் நாங்க திருமணம் செய்ய கொள்ளவே மாட்டோம்.
அடே பாவிய முன்னே ஆவிய போக்குவே அடே பண்ணாத மண்ண சொல்லாம என்ன நடந்தது என்ன போட்டி கட்டி புறப்படுங்க இதுவரை மனசிலே சொல்ல ஆசைப்பட்டோம். அதனால நீங்க மாண்டேன்னு சொல்றீங்க, கல்யாணம் இப்பொழுது செய்ய மாட்டோம்னு சொல்றீங்க. அதனால சரி ஒத்துக்கிட்டோம், வேண்டாம்னு சொல்றேன். அதனால நம்ம நாட்டிலே காவலாளி இருக்கிறாங்க, அவங்களை அழைத்து விளையாட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, நந்தவனம் சென்று நாங்க புதுமையில பார்க்கணும் ஏழு சொன்னீங்கல்ல. அதனால காவலாளி அழைத்து உங்களை கானகத்தை கூட்டி பார்த்து சொல்றேன். சற்று நேரம் அந்த கன்னியாகுமரி தேவகி ரோகிணி கல்யாணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் மனதிலே கோட்டை கட்டி வச்சிருந்தேன். என் தங்கைகள் என் ஆசையை மண்ணாக்கி விட்டார்கள். திருமணப்ப செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டாருங்க. அதனால உங்களை நான் எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? இதோ கானகத்துல போய் சுடுமணால் காடு, உச்சி வெயில், சுடிமணால் காட்டல், சுடுமணால காட்டுல கொண்டு என் தங்கையில கொண்டு போய் சுட 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 மணால விட்டு அடி அடிச்சு கால் விலங்கு மாறு விலங்கு தோல் விலங்கு 16 விலங்கு கடித்து அடித்து கல்யாணம் வேணும் வேணும்னு சொல்ல வரைக்கும் சித்திரவதை செய்து அரமணி கொண்டிருக்கோம். உங்க தங்கச்சி நான் சித்திரா பண்ணா பாக்கிறதானே கேவலமா பேசும். உங்களாலே முடியாத காரியத்தை என்னால முடியுமா? ஆனா எங்களால முடியாத காரியம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த தங்கச்சிங்க. நீங்க அடிச்சா நாங்க அடிச்சா ஊர் மக்கள் எல்லாம் கூட பிறந்த தங்கச்சி அடிக்கிறாங்க கேவலமா பேசுவாங்க. ஆமா அண்ணா அடிச்சு சித்திரா பண்றாங்க அப்படிமாங்க. அதனால நீ என்னுடைய மந்திரி அல்லவா? அதனால கானகத்தை கூட்டி போய் கல்யாணம் வேணும்னு சொல்ல வரைக்கும் அவர் சித்திரவதை போயிட்டு கூட்டிட்டு வா. என்னால முடியாது, ஏன்னா பெண்ணுனா பேய் மனாருங்கம்மா. என்னால சித்திரா பண்ண முடியாது, நீங்களே போங்க. முடியாது என்னுடைய மந்திரி தானா? என்னுடைய வார்த்தைக்கு பேசுற போறங்க, போயிட்டு வாடா. யாரு எங்கிருந்து வந்திருக்கிறேன்? ஆச்சியாம்பட்டி எஸ்பாலம் இந்த ஆயா எங்கிருந்து வந்து கேட்டு கொடுத்தாங்க. தங்கச்சி வார்த்தைங்க ஆசைப்பட்டீங்கல்ல நந்தவனம் போகணும் விளையாடணும்னு. என்னுடைய மந்திரி அதிகமான வேலை இருக்குது, அதனால மந்திரி கூட அழைச்சி அனுப்பிடுறேன். கூட போய் விளையாடிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அம்மா இங்க வாங்கம்மா, அவங்க அடுத்தது போறோம். யாரையும் ஒன்னக்காரே, அதனால நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அதனால நாம காலத்துக்கு போலாம், நாம சின்ன சின்ன விளையாட்டுல விளையாடலாம். விளையாண்ட ஒண்ணு பிறகு என்ன நடக்குத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன விளையாட்டு விளையாடலாம் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன விளையாட்டு விளையாடலாம்? எல்லாம் ஓம குண்டிக்கலாம். நீங்க தானே விளையாடுறதுக்கு வந்துக்கிறீங்க, விளையாடவே தெரியாது. நீங்க ஏதோ ஒரு நல்ல விளையாட்டா சொல்லணும். நல்ல விளையாட்டா நாம சப்பளம் கொடுக்கணும் விளையாடலாமா? என்னது சப்பளம் கொடுக்கணும்? அது எப்படி விளையாடணும்? கபடி கபடி. அது வேண்டாம்னா அது வேண்டாம். எனக்கு எது வேண்டாம், அப்பா விளையாடலாம். அப்பா விளையாடுறேன், அப்பா விளையாடலாம். கூட்டிட்டு விளையாடுங்க. கொண்டு வாயா. எங்கனால பிள்ளைய கூட்டிட்டு போற? நீதான் கூட்டு போட்டா கூட்டு போற. தெரியுமா உங்களுக்கு பஸ் அந்த விளையாட்டு? குஞ்சிக்குதா? போவ பஸ்ட் கண்ணாமூச்செல்லாம் சொல்லலாம். வாங்க தட்டி பழக்கலாம். இதெல்லாம் நம்ம செட்டி கட்சி கொடிடா. ஆமா
உள்ள கூட்டிட்டு தெரியுதா? கண்ணு தெரியுதா? இது எத்தனை? 5 5. சரி சரி. இது எத்தனை? இது 1. ஒண்ணு வாழ அப்பதான் ஒரு கண்ணு தெரிய மாட்டேங்குது. இது எத்தனை? இது 9. 8ண்ணா. 8. நெய்யு அதே 8 தானா? ஆமா. சரி விளாடலாம். கை கொடுங்க. எங்கடா? இங்க வாயா. இந்த கையை இப்படி கொடு. எப்படி? சரியாண்ணா? இப்படி வாயா, இப்படி கண்ணை கட்டிட்டு எங்கேயோ உடுக்குறோண்ணா. எங்கடா இருக்கிற? அண்ணா எங்க இருக்கிற? இங்க இருக்கிறடி. சட்டு புடி. இத புடிங்கடி புடி. இதான கட்டி பிடிக்க சொன்னேன். கையை புடி தேவையா முண்டிக்கல. இப்படி புடிங்க. கை பிடிக்கிறதா? கை பிடிச்சிட்டுனா அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிற நாம செத்து போயிருக்க மாட்டேங்க. எந்த கையில ஓடியே போயிருந்த பிடிச்சிட்டுனா என்னத்துக்கு ஓடி போறதுக்கா? இந்த கையை இப்படி போடுங்கடி. இங்க வா, இந்த கையை குடி. போடு. ஆனா எங்கடா இருக்கிற? பொம்பளைனா கொஞ்சம் எனக்கு இளங்கணும் மனுஷி. ஐயா எங்கடா இருக்கிற? முன்னாடியே சீல் உடச்சு போடுவாட்டுங்க. ஆனா கண்ணை கட்டிட்டு எங்கடா கூட்டிட்டு போறான்னா? எங்க ஐயா கூட்டு என்னை விட்டு தொலைஞ்சாத்தான போவேன். ஐயோ அண்ணா எங்கடா இருக்கிற? கண்ணை கட்டினா கொஞ்சம் பிடிக்கிறாங்க. இப்ப விளையாடலாம். சரிண்ணா. என்ன அடிச்சு விளையாடுவேன்? என்னென்ன விளையாடுறது? கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ரே ரே கண்ணு பிடி யாரு? சரிண்ணா. அது விளையாடு. சரி. எங்கடா இருக்கிற? அண்ணா எங்கடா இருக்கிற? அண்ணா அண்ணா எங்கடா இருக்கிற? அங்க போறியா? இப்ப உங்க அண்ணன் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா? அண்ணா நீயும் என்னன்னா பைத்தியக்காரனாட்டு பேசுற. அங்கதான் கல்யாணம் வேணாம்னு சொல்லி இங்க விளையாடுறதுக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்கேயும் வந்து கல்யாணம் பத்தியே பேசுற. அவரு கடந்துட்டு போறாரு. ஏன்னா நாமெல்லாம் சின்ன பசங்க, நீ சின்ன பிள்ளை. உன்னை பத்தி எனக்கு தான் தெரியும். அதனால கல்யாணம் பண்றியா இல்லையா? எனக்கு கல்யாணம் வேண்டாண்ணா. கல்யாணம் வேண்டாண்ணா. சாமி வேண்டாண்ணா, கல்யாணம் பிடிக்காதுண்ணா. ஒரே ஒரு டைம் பண்ணி பாரு, போக போக சரியா போயிடும். வேண்டாண்ணா. அது அப்படித்தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கு ஏன் வேண்டாங்கிற? கல்யாணம் பிடிக்காதுண்ணா. கல்யாணம் பண்ணி போனா எங்க அண்ணனும் நானும் பிரிஞ்சு போயிடுவோம். ஐயோ அந்த பீத்தாளியில கூட கூட பிரிஞ்சே போலாம். நீ கல்யாணம் பண்றியா இல்லையா? பண்றியா இல்லையா? பண்ண மாட்டேன்னா. பண்றியா இல்லையா? கல்யாணம் வேண்டாடா. பண்றியா இல்லையா? பண்றியா இல்லையா? வேண்டாடா. கல்யாணம் வேண்டாடா. என்னடி கல்யாணம்? என்னடி கல்யாணம் வேணாங்கிற? வேண்டாடா. குடிக்கிறியா இல்லையா? பண்றியா இல்லையா? பண்ண மாட்டேன். இதை குடி, இதை குடி, இதை குடி, இதை குடி. கல்யாணம் பண்றியா இல்லையா? வேண்டாடா. பண்றியா இல்லையா? கல்யாணம் வேண்டாடா. ஐயோ No,
அண்ணா என்ன ஒழிக்கவோ வேண்டாம் அண்ணா. என்னால முடியல. நீயே பண்றாரு ரொம்ப முடியல சார். எங்கனா இருக்கிற இங்கே தான் கிடக்குறோம் உங்க ஐயா. அண்ணா தூக்கி விடுனா, தூக்கி விடுனா. கட்சி பிடிவியா ஐயா? தூக்கி விடுறதுக்குள்ள தான் எனக்கு பிடி ஆகி போச்சு. என்ன பண்ற? தூக்கி விடுனா. ஐயோ அப்பா, இந்த உடம்பு பார்த்தா நம்மளே விட்டு. அண்ணா எங்க அண்ணன் தான் அடிக்கிறான்னு சொல்லி உங்க கூட உங்களை நம்பி விளையாடுறதுக்கு வந்தனே. இப்படி என்ன கண்ணு கட்டி அடியா அடிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமாண்ணா? கூட ஒரு பொண்ணா பிறந்திருந்தா இப்படித்தான் அடிப்பீங்களாண்ணா? நான் என்னையா பண்ணுவேன்? உங்க அண்ணன் சொன்ன கட்டளை சாமி. அண்ணா உனக்கு மனமா இல்ல மனமானது கல்லான மனமா? பெண்ணா பேயுமா? சிரிக்கிறேன். காலத்துல பூ அடிக்கிட்டு
அதனால பெண்ணுனா பேகி மனரகமா. அதனால சரி இந்த விளையாட்டு தான் பிடிக்கலாம், போயிட்டு போகுது. வாங்க நம்ம நாட்டுக்கு அந்த புறம் குடிக்க சுடுமணல காடு, அங்க போய் நீங்க பாவாடி தூக்கிட்டு அப்படி உக்காருங்க. நீங்க எந்த அளவுக்கு உட்காருங்களோ கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டா அந்த நிமிடமே சொல்லி போறேன். சுடுமண கடா. சரிங்களா, வண்டி போட்டு உட்காருங்க. பாவாடி தூக்குங்கடி. எங்கடி எங்கடி வேலை கூட்டி காட்டு. பாவாடி தூக்குடி. புல்லு பாவாடி ஆண்டி விடுற முடிக்குத கரகமெல்லாம் தூக்குடி. முட்டி போட்டு உட்காருடி. பெரிய வாழை தொங்குது. முட்டி போட்டு உட்காரு. ஐயோ அண்ணா சுடுதுனா அண்ணா அண்ணா கோமலையா சுடுதுனா. ஐயோ என்னால முடியலண்ணா, நான் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அங்க போய் ஏமாத்த கூடாது. பண்ண மாட்டேன். நீ பண்ணிக்கிறேனா அண்ணா, நான் பண்ணிக்கிறேனா அண்ணா. ஐயோ சுடுதுடா அண்ணா. ஐயோ எப்படி வேணாலும் டியூட்டி மாத்தும். செத்த போயிட்டு போ. நிலவு கூத்தாடி போலாம். என்ன சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்னா அவன் நிக்க வச்சு மட்டி போட்டு நக்க சொன்னான். என்ன சொன்னார்கள்? ஏங்க உங்க தங்கச்சி ஒத்துக்கிட்டான். அதுக்கு என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டான். பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு செயலுக்கு போயிருவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு மேல கக்கி வைக்காத. நிதானமா நானே போய்க்கிறேன். இதுக்கு மேல நீ இருக்காடா. வேலை விட்டு போடா, வேலை விட்டு போடா. முன்ன ஊம்பலா கொடுத்துட்டா வேலை விட சொல்றேன். போட முகத்துல முடிக்காத. தங்கையா ஒன்னு ஆறா கூப்பிட்டா அத்தத்தி ஒரு முடிவு தங்க. என்னம்மா, நீ சொன்னபடியாகவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நிபந்தனை. என்னது அண்ணா? இத்தனை நாளா நாங்க இணைப்பிரியாத நகையும் சதையும் போல இருந்தோம். நாங்க அக்கா தங்க 2 பேருமே. அண்ணா கல்யாணம் பண்ணா அவளும் மற்ற வீட்டுக்கு போயிருவா. அதனால கல்யாணம் பண்ணா நாங்க 2 பேரும் ஒருத்தரை மட்டுமே நாங்க மாலையிடுவோம். 2 பேரும் ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் நாங்க மாலையிடுவோம். அதுக்கு கம்யூனிட்டி செட்டே போயிடலாம். ஏன் விட்டுட்டு போறாங்க? உனக்கு என்ன 2 பேருக்கு ஒருத்தனே கல்யாணம் பண்றாங்க? நீ கூட்டிக்கிட்டு போய் காட்டுல என்னத்தான் பண்ணுன? இந்த உடம்பு பார்த்தா உனக்கு அடிக்கிறதுக்கு மனுஷன் ஓசரமா பண்றவன் அவன் பண்ணிட்டு போற. உனக்கு என்னடா போகுது? இது குடும்ப நாயம். வாங்கிட்டுங்கிற நாய் உனக்கு எங்க என்ன வேலை? நீ வலிச்சு நிக்கிறவனா? தங்க சும்மாவா இருக்கிற? ஆமா, இந்த பணியில தான் போட்டு விட. எனக்கு சும்மா தானே இருக்கிற. பணியில போடும் நாளைக்கு சும்மா தானே இருக்க. சுண்ணி முடியாது. என்னடா தங்க,
ஏனென்றால் நமது நாட்டை பொறுத்தவரையே ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் பலமுறையாகப்பட்டது. அதனால ஏமா இது உங்களுக்கு அதிகமா தெரியல. இத்தனை நாளா நாங்க இணைப்பிரியாத அக்கா தங்க ஒன்றாக நாங்க வாழ்ந்து வந்தோம். எப்படி தேங்காய்க்குள்ள மட்டை இருக்கிறதோ அது போல நகையும் சதையும் எப்படி ஒன்றாக இருக்கிறதோ போல நாங்க 2 பேரும் இணைப்பிரியாத வாழ்ந்து வந்தோம். கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ மாற்றா வீட்டுக்கு போயிருவா, எப்படின்னா அவளை விட்டு நானும் இருக்கிறது. அதனால நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா ஒரே ஆடவனை மட்டும்தான் நாங்க கல்யாணம் பண்ணுவோம். திருமணம் செய்தால் ஒரே ஆடவனைத்தான் மணப்போம், இல்லை என்றால் மாட்டு மனிதர்கள் சொல்கிறேன் அல்லவா. நீங்க அந்த மரத்துல இருங்க, நான் ஏற்பாடு பண்றேன். யார் எங்க போயிட்டோம்.